ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பாலக்கீரை வச்சு ஒரு மசியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு சட்டியை அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் தான் இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு 4-5 பல் பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு 3 பச்சை மிளகாய், இதை மட்டும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டு அந்த சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து அதையும் ஒரு 2 தடவை வதக்கி விட்டுட்டு, தக்காளி ஒரு பழம், பெரிய பழமாக இருந்தால் ஒரு பழம் போதும், சின்னதாக இருந்தால் 2 தக்காளி போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு, பாலக்கீரையை நல்லா சுத்தம் பண்ணி அதை பொடியாக நறுக்கி அதையும் அது கூட சேர்த்து நல்லா அதோட நல்லா வேகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு, அது கூட ஒரு சின்ன துண்டளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. புளி சேர்த்து வதக்கிட்டு இதை அரைச்சி எடுக்க போகிறோம். அரைக்கும்போது இது கூட உப்பு சேர்த்துக்கலாம். இதை ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, சும்மா ஒன்றும் பாதியுமாக, இப்போ நான் அரைக்கிற மாதிரி ஒன்றும் பாதியுமாக மட்டும் அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப மசிச்சிட்டிங்கன்னா அதோடய டேஸ்ட்டு போயிடும். ஸோ ஓரளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துட்டு இதை தாளிக்கணும். தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் விட்டு ஒரு அதோட கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், அதுக்கப்புறமா கருவேப்பிலை, தேவைப்பட்டால் 2 வரமிளகா, காரம் கம்மியாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா 2 வரமிளகா சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதை அந்த கீரையோடு சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.